إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புக்கினிய எனதருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மா ஹுத்பாவில் நாம் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா இதுபோல் நம்மை சொர்க்கத்தில், அதிலும் குறிப்பாக நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றிணைப்பானாக. அன்புக்கினியவர்களே, இந்த ஹுத்பா உரையை மிக முக்கியமான ஒரு உரையாக தேர்வு செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் பேசக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் படிப்பினையாக அது அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா இறைவனை வணங்குவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலும் மறுமையிலும் மனிதன் வெற்றி பெறுவதற்கு குர்ஆன் என்கின்ற இறை வேதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இறக்கி அருளினார். அந்த குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்குமே நேர் வழிகாட்டியாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரகடனம் செய்தான். மாணவர்களே, இந்த குர்ஆனும் நாம் எப்படி குர்ஆனோடு தொடர்போடு இருக்கின்றோம், குர்ஆன் எப்படி நம்மோடு தொடர்போடு இருக்கின்றது என்கின்ற இந்த ஒரு சிறிய பரிசீலனை, முஹாசபத்துன் நஃப்ஸ், நமக்கு நாமே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலையை இந்த ஜும்மா ஹுத்பா உருவாக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு சில முக்கியமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அன்பானவர்களே, மாஹுவல் குர்ஆனுல் கரீம், குர்ஆனுல் கரீம் என்றால் என்ன, குர்ஆன் என்றால் என்ன, அதனுடைய வரை இலக்கணம் என்ன? ஹுவ கலாமுல்லாஹி தஆலா, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் வழியாக நம்மோடு பேசுகின்றான். வானத்தையும் பூமியையும் சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து உணவளிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் நம்மோடு குர்ஆன் வழியாக பேசுகின்றான். எவ்வளவு பெரிய கண்ணியம் இது! குர்ஆன் மஹ்லூக் அல்ல, குர்ஆன் படைக்கப்பட்டதல்ல, மாறாக குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் வழியாக நம்மோடு பேசுகின்றான். குர்ஆனை ஓதும்போதெல்லாம் நாம் அல்லாஹ்வோடு பேசுகின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மோடு உரையாடி கொண்டிருக்கின்றான் என்கின்றது தான் கலாமுல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கலாம். அதற்கு பிறகு குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹாத்தமுல் அன்பியீன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட ஒரு வேதமானது. மூன்றாவது, இந்த குர்ஆனை ஓதுவது, இந்த குர்ஆனுடைய திலாவா, அதுவே ஒரு இபாதா. குர்ஆனை ஓதும் போதெல்லாம் நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நன்மையான காரியங்களின் வழியாக நன்மையை பெருக்குகின்றான். இது மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியம். ஒரு மனிதன் ஒரு எழுத்து குர்ஆனிலிருந்து ஓதினால், அலிஃப் லாம் மீம் என்றால் அதற்கு 30 நன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தி அல்லாஹ் அவர்களுக்கு இறக்கிய குர்ஆன். இந்த குர்ஆனை நாம வாசிக்கும் போதெல்லாம், ஓதும் பொழுதெல்லாம் நன்மையை பெற்றுக் கொள்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை விட சொல்லில் சிறந்தவர் யார் என்று அல்லாஹ் கேட்கின்றான். இந்த உலகத்திலேயே சொல்லால் சிறந்தது குர்ஆன் தான்.
ஒரு மனிதன் சொல்லால் சிறந்தது எது என்று தேடினால் அது குர்ஆனை தவிர ஒன்றுமில்லை என்று அல்லாஹ் சொல்கின்றான். வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வார்த்தையால் மிக சிறந்தது எது என்று கேட்கின்றான் குர்ஆனை தவிர. அன்பானவர்களே, குர்ஆனுக்கும் நமக்குமான உறவு எப்படி இருக்க வேண்டும்? குர்ஆனை அல்லாஹ் எப்படியெல்லாம் பதிவு செய்கின்றான்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் அவ் கலாமுல்லாஹ். நிச்சயமாக உண்மையை பேசக்கூடிய வேதமாக, உண்மையை பேசக்கூடிய கலாமாக அல்லாஹ்வுடைய கலாமை தவிர வேற என்ன இருக்கின்றது? குர்ஆனில் இருப்பது எல்லாமே உண்மையான சிதக், உண்மையான காரியங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையை விளக்கப்படுத்துகின்றான். அப்ப குர்ஆன் அழகான பேச்சு, அழகான வார்த்தை, குர்ஆனில் இருக்கக்கூடிய அனைத்து உண்மையானது, சத்தியமானது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்புக்கினியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை அவனே பாதுகாக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், குர்ஆனுடைய எழுத்தையும் அதனுடைய சட்டத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கின்றான். அதுல மனிதர்களால எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. அல்லாஹ் சொல்கின்றான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர. இந்த நல்லுபதேசமான குர்ஆனை நாங்களே இறக்கினோம், நாங்களே எங்களுடைய நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இறக்கினோம். வ இன்னா லஹு லஹாஃபிதூன். அதை நாங்களே பாதுகாக்கின்றோம். அப்ப குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்துக்கொண்டான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய கண்ணியம்! அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கக்கூடிய குர்ஆன் நம்முடைய கையில் இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கக்கூடிய குர்ஆன் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கக்கூடிய குர்ஆனை அனுதினமும் நாம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கலாமை, அல்லாஹ்வை பாதுகாத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதன் வழியாக கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். நாம குர்ஆனுடைய சமூகம், உம்முல் குர்ஆன், கைருல் உம்ம. இந்த குர்ஆன் நம்மை சிறந்த சமூகமாக ஆக்கியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இறுதி வேதம், காத்தமல் அம்பியீன், நபிமார்களுடைய காத்தம், நபிமார்களுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு தூதர் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேதம் இல்லை. அந்த இறுதி வேதம் எல்லா வேதங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. இந்த இறுதி வேதம் எல்லா வேதங்களையும் கண்ணியப்படுத்தக்கூடிய வேதமாக இருக்கின்றது. இந்த இறுதி வேதம் எல்லா தூதர்களையும் கண்ணியப்படுத்தக்கூடிய வேதமாக இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். இந்த வேதத்தை தான் நம்முடைய வேதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருளி இருக்கின்றான். இந்த வேதம், இந்த வேதத்தை மறுக்கக்கூடிய, இந்த வேதத்தை வெறுக்கக்கூடியவர்கள் என்ன செய்தாலும், இந்த வேதத்தை அழிப்பதற்கு என்ன செய்தாலும் இந்த வேதம் பெருமை பொருந்திய வேதமாக இருக்கின்றது. இந்த வேதம் எப்பொழுதும் அழிக்க முடியாத வேதமாக இருக்கின்றது. இந்த வேதம் எப்பொழுதும் உயர்ந்ததாக இருக்கின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், பல் ஹுவ குர்ஆனும் மஜீத். நிச்சயமாக இந்த வேதம் பெருமை பொருந்திய வேதம், பெருமை மிக்க வேதம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். மாணவர்களே, இந்த வேதத்தை பற்றி, குர்ஆனை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில பல விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். இந்த குர்ஆன் நல்லுபதேசம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த குர்ஆன் அருமருந்து ஷிஃபா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். இந்த குர்ஆன் ரஹ்மா என்று அல்லாஹ் சொல்கின்றான், அருட்கொடை என்று சொல்கின்றான். ஒரு மனிதனுக்கு நல்லுபதேசம் தேவைப்பட்டால் குர்ஆனை அணுகட்டும். ஒரு மனிதனுக்கு அருட்கொடை, தன்னுடைய வாழ்க்கையில ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவைப்பட்டால் அவன் குர்ஆனை ஓதிக்கொள்ளட்டும். தன்னுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இருக்கக்கூடிய நோய் நிவாரணியாக குர்ஆனை அவன் எடுத்துக்கொள்ளட்டும். குர்ஆன் நோய் நிவாரணி. அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களுக்கும் குர்ஆன் மருந்தாக இருக்கின்றது. உடலில் இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களுக்கும் குர்ஆன் மருந்தாக இருக்கின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே. இந்த குர்ஆன் என்பது முஸ்லிம்களுக்கான மட்டும் வேதம் அல்ல. இந்த குர்ஆன் என்பது ஒட்டுமொத்த மனிதனுக்குமே நல்லுபதேசமாக, நேர்வழி காட்டியாக இருக்கின்றது. யாருக்கெல்லாம் உள்ளத்துல இறை எச்சம் இருக்கின்றதோ, யாரெல்லாம் தன்னுடைய படைத்த இறைவனை வணங்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறார்களோ அவருக்கெல்லாம் நேர்வழி காட்டியாக இந்த குர்ஆன் இருக்கின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கத் ஜாஅத்கும் மௌஇதா, உங்களிடையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லுபதேசம், அட்வைஸ், நல்லுபதேசம் வந்திருக்கின்றது. மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடமிருந்து. ரப்புனா யாரு? நமக்கு உணவளிக்கக்கூடியவன். ரப்புனா யாரு? நமக்கு உடை அளிக்கக்கூடியவன். ரப்புனா யாரு? நமக்கு மூச்சு காற்றை தந்தவன், நம்மை உருவாக்கியவன். நமக்கு ஹயாத்தையும் மௌத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகின்றான். அவனே ரப். அந்த ரப்பிடமிருந்து நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக நல்லுபதேசம் வந்திருக்கின்றது. வஷிஃபாஉல் லிமா ஃபீ சுதூர்,
அது மட்டுமல்ல, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பல்விதமான நோய்கள், பொறாமை என்ற நோய், போட்டி என்ற நோய், மிக மோசமான பல ரீதியான நோய்களுக்கு, ரியா இது மாதிரி, முகஸ்துதி இது மாதிரியான நோய்களுக்கு குர்ஆன் மிகப்பெரிய அருமருந்தாக இருக்கின்றது. நிஃபாக் போன்ற நோய்களுக்கு குர்ஆன் அருமருந்தாக இருக்கின்றது. அதனாலதான் இப்னுல் கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இந்த குர்ஆன் என்பது எப்படிப்பட்டது என்றால், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எப்படி தங்கும் என்றால், அதில் நஜஸ் இருந்தால், இந்த உள்ளத்தில் நஜஸ் இருந்தால் குர்ஆன் தங்காது, அசிங்கங்கள் இருந்தால் குர்ஆன் தங்காது. ஒரு மனிதனுடைய உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும், ஒரு மனிதனுடைய ஈமான் சுத்தமாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற உள்ளம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அந்த உள்ளத்தில் குர்ஆன் தங்கும். இப்னுல் கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, குர்ஆன் என்பது உள்ளத்தில் யாருடைய உள்ளத்தில் தங்கும் என்றால், எந்த உள்ளம் இசையை வெறுக்கின்றதோ, எந்த உள்ளம் இசையிலிருந்து தூரமாகின்றதோ, எந்த உள்ளத்திற்கு இசையை கேட்டால் பிடிக்காதோ அந்த உள்ளத்தில் குர்ஆன் இருக்கும். இசையில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள், ஷைத்தானுடைய குர்ஆன சௌத்து ஷைத்தான், இசை என்ற இசையில் மூழ்கி இருக்கக்கூடிய ஷைத்தானுடைய குரலில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த உள்ளத்திற்கு குர்ஆனுடைய மகிமை தெரியாது என்று இப்னுல் கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மா, இது சொல்லுங்க, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரும் அருட்கொடை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மிகப்பெரிய ரஹ்மா. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹூ, இதன் வழியாக, இந்த குர்ஆனின் வழியாக முஃமின்களுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையட்டும், முஸ்லிம்களுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையட்டும். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன், அல்லாஹு அக்பர், ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன், நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய அனைத்தையும் விட, பொருளாதாரம், வீடு, வாகனம், எதையெல்லாம் சேமித்து வைக்கிறீர்களோ அனைத்தையும் விட சிறந்தது, அனைத்தையும் விட கைரானது இந்த குர்ஆன் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான். அல்லாஹு அக்பர். இந்த குர்ஆன் திபியானின் லிகுல்லி ஷை, அனைத்து விளக்கங்களையும் உள்ளடக்கியது. இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்கள் அனைத்து விளக்கங்களையும் உள்ளடக்கியது. எத்தனையோ பேரை நாம கேள்விப்படுறோம், குர்ஆனை படித்தேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு வசனம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க, உமர் ரலியல்லாஹு வரலாறு படிச்சா நமக்கு தெரியும், குர்ஆனுடைய ஆயத்துகள் அவரை இஸ்லாத்தில் தள்ளியது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இருந்தாங்க, ஒரு காலத்துல தன்னுடைய ஈத்த பழங்கள், இந்த ஈத்த பழங்களை வைத்தே சிலையை வடிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதை கொண்டு, அதாவது பிரயாணத்தில் போகும் பொழுது அந்த சிலை அவர்களை பாதுகாக்கும், ஈத்த மரத்தால் அல்லது ஈத்த பழங்களால் உருவாக்கப்பட்ட இது தன்னை பாதுகாக்கும் என்ற நிலையில் அதை எடுத்து கொண்டு போவார்கள். சிரித்து கொண்டே அந்த சம்பவத்தை எப்படி சொல்வார்கள் என்றால், எனக்கு பசிக்கும் பொழுது அதையே நான் சாப்பிட்டு விடுவேன் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், இதை கேட்டா நமக்கே சிரிப்பு வரும், நமக்கே இது என்ன இவ்வளோ இப்படி இருக்குது அப்படின்னு தோணுமா இல்லையா? இதை செய்தது யாரு? அமீருல் முஃமினீன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு பாதையில் உமர் போனால் இன்னொரு பாதையில் தான் ஷைத்தான் போவான், ஷைத்தான் பக்கத்தில் கூட வர மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே, உம்முடைய கோட்டையை நாங்கள் சொர்க்கத்தில் பார்த்தேன், அந்த கோட்டைக்குள், அந்த வீட்டுக்குள் நுழைவதற்கு நான் கொஞ்சம் தயங்கினேன், காரணம் உங்களுடைய கீரத், உங்களுடைய ரோஷம் மிக பெரியது என்பதால் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் ஃபில் ஜன்னah, உமரே நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறீர்கள் என்று. அந்த உமருடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? ஆனா ஓவர் தி பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ், ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்குள்ள உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இருந்தாங்க, எப்படி ஆனாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எப்படி எல்லாம் பஷாரத் வழங்கப்பட்டுச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தின் மிகப்பெரிய ஹலீஃபாக்களில் ஒருவராக மாறினார். யோசிச்சு பாருங்க, இந்த குறுகிய காலத்துல இவ்வளவு பெரிய மாற்றம் எப்படி வந்துச்சு? யார் மாற்றியது? தட்பவெப்ப நிலை மாற்றியதா, அல்லது ஊரில் உள்ள மாற்றமா? ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு மாறினதுக்கு அப்புறம் மாறிட்டாரா? இல்ல அவர் படிச்சு காலேஜுக்கு போய் படிச்ச அந்த கல்வி மாத்திச்சா? இல்ல, குர்ஆன் மாற்றியது. குர்ஆனுடைய சமூகமாக அவர்கள் மாறினார்கள், குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையில அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். இதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கின்றான். குர்ஆன் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும். அல்லாஹ் சொல்கின்றான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஆ, லவ் அன்ஸல்னா, நாங்கள் குர்ஆனை ஒரு மலைக்கு மீது இறக்கியிருந்தோம் என்றால், மலையின் மீது இறக்கியிருந்தோம் என்றால், மலை என்பது இந்த உலகத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய வேர், அதன் மீது நாங்கள் குர்ஆனை இறக்கியிருந்தோம் என்றால், காஷிஅம் முத்தஸத்திஅம் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பயத்தினால் அந்த மலை நொறுங்கி இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான்.
அன்பானவர்களே, குர்ஆனில் இருக்கக்கூடிய சட்டத்தை மலை தாங்க முடியாமல் இருக்கின்றது. குர்ஆனில் இருக்கக்கூடிய அந்த அருட்கொடையை இந்த மலை எடுத்துக்கொண்டு எப்படி நடைமுறைப்படுத்துவது என்ற பயத்தில் அது வெடித்து சிதறும். ஆனா மனிதனுடைய உள்ளம் எங்கேயுமே ஆடல. மலையை விடவும் மிக மிக பாரமான உள்ளத்தை, மிக மிக கடினமான உள்ளத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். நம்மில் பலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கின்றான். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அன்பானவர்களே, நம்முடைய உள்ளம் கரையவில்லை, நம்முடைய உள்ளம் குர்ஆனோடு இணையவில்லை. ஆனால் சஹாபாக்களுடைய உள்ளம் இணைந்தது, சஹாபாக்களுடைய உள்ளம் கரைந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை பற்றி பேசினால் அவர்கள் அழுது கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை பற்றி பேசினால் இந்த இடத்துக்கு நாமும் போக மாட்டோமா என்ற ஆசையில் இருப்பார்கள். இவர்கள் சஹாபாக்கள், இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கியவர்கள். அன்பானவர்களே, குர்ஆன் நம்மிடம் எதை எதிர்பார்க்கின்றது? எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்கின்றது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் வழியாக நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? அல்லாஹ்வுடைய டிமாண்ட் என்ன? என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக குர்ஆனை இறக்க வேண்டும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை நமக்கு தர வேண்டிய எந்த அவசியம் இல்லையே. உன்னை படைத்தேன், நீ எப்படியே வாழ்ந்து கொள் இல்ல. அன்னல்லாஹ ஹலகனா வ ரஸகனா வ லம் யத்ருகுனா ஹமலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்தான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உணவளித்தான். அல்லாஹ் அப்படியே நம்மை விட்டு விடவில்லை. மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதர்களை அனுப்பினான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதங்களை அனுப்பினான் நம்மை நேர்வழிப்படுத்துவதற்காக, இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த குறுகிய காலத்தை சரியான முறையில் வாழ்வதற்காக, நாளை சொர்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நாம் இருப்பதற்காக அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கையில குர்ஆனை தந்திருக்கின்றான் என்றால் இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் அருட்கொடை, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் நேசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரக்குன் லியததப்பரு ததப்பர் செய்வதற்காக தான் இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கி இருக்கின்றோம் என்று சொல்கின்றார். ததப்பர்னா என்ன? ததப்பர்னா சிந்தித்தல். ஒரு ஆயத்தை நம்ம ஓதுறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னைக்காவது கொஞ்சம் நிப்பாட்டி யார நாம புகழ்றோம்? ரப்புல் ஆலமீனை நாங்கள் புகழ்கின்றோம். யார் அந்த ரப்புல் ஆலமீன்? யார்? அல்லாஹ். மன் ஹுவ அல்லாஹ்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார்? அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பெயர்கள் என்ன? அல்லாஹ்வுடைய பண்புகள் என்ன? அல்லாஹ்வை எப்படி நாங்கள் புகழ்வது? அல்லாஹ் நமக்கு தந்த விஷயங்கள் என்னென்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நான் புகழ்ந்து நன்றி உள்ள நன்றியடியாள நான் வாழ்றேனா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஷுக்ர் செய்யக்கூடியவனாக நான் இருக்கின்றேனா? அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நான் மதிக்காதவனாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று சொல்லி இருக்க நான் ஒன்றொன்று செய்யக்கூடியவனாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவிய விஷயத்தை செய்யாதவனாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்த விஷயத்தை செய்யக்கூடியவனாக நான் இருக்கின்றேனா என்பதை யோசிக்க வைக்கக்கூடிய வேதம் தான் இந்த குர்ஆன். அப்ப குர்ஆன் என்பது வெறுமனே ஓதுவதற்காக மட்டுமல்ல, ஓதினால் நன்மை என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஓதுவதற்காகவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை தந்திருக்கின்றான்? இல்லை சகோதரர்களே, சிந்திப்பதற்காக. குர்ஆனிய சமூகம் என்பது சிந்தனை உள்ள சமூகம், உலுல் அல்பாப் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சிந்திக்கக்கூடிய மக்கள் அவர்கள். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். அல்லாஹ் சொல்கின்றான், வானங்களையும் பூமியையும் சந்திரனையும் சூரியனையும் படைத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு அத்தாட்சியாக. அதை சிந்திக்கக்கூடிய மக்கள் உண்மையிலே அவர்கள் அறிவாளிகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். இது முஃமினுடைய சிஃபத். ஒரு முஃமின் என்பவன் வானம் பூமி சந்திரன் சூரியன் மலைகளை பார்க்கும் பொழுது ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக், அவன் சொல்வான், யா அல்லாஹ் நீ சும்மா இதை வீணுக்காக படைக்கவில்லை, யா அல்லாஹ் எங்களுடைய படைப்பு வீணுக்காக அல்ல, வெறுமன காலையில முழிச்சோம் சாப்பிட்டோம் தூங்கணும் படிச்சோம் போனோம் அதுக்காக அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடம் எதிர்பார்ப்பது அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படுவதை. அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய வாழ்க்கை, குர்ஆனிய வாழ்க்கை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கப்பட்டது, யா உம்முல் முஃமினீனே, முஃமின்களுடைய தாயே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பு எப்படி இருந்தது தாயே என்று கேட்கப்பட்டது. அதுக்கு ரலியல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, ஃபஇன்ன ஹுலுகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு பண்பும் எப்படி இருந்ததுன்னா கானல் குர்ஆன், குர்ஆனாகவே இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து செயல்பாடுகளும் குர்ஆனாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து வியாபாரம் மற்ற ஏனைய விஷயங்கள் அனைத்துமே குர்ஆனாகவே இருந்தது. குர்ஆனில் சொல்லப்பட்டதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். குர்ஆனை தடுக்கப்பட்டதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாமல் பிறரையும் தடுத்தார்கள்.
அப்ப சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. குர்ஆன் நம்மோடு கலக்க வேண்டும், குர்ஆனோடு நாம் வாழ வேண்டும். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான். அந்த மாதிரியான சமூகம் தான் குர்ஆனிய சமூகமாக இருக்கின்றது. குர்ஆனிய சமூகமாக நாம் மாறலன்னா இந்த உலகத்தில் நமக்கு அவமரியாதை தான், மறுமையில் நமக்கு அவமரியாதை தான். குர்ஆனுடைய சமூகமாக நாம் மாறினால், குர்ஆனை ததப்பர் செய்தால், குர்ஆனை தஃபக்கர் செய்தால், குர்ஆனை சிந்தித்தால், குர்ஆனை ஆராய்ந்தால், குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய வசனங்கள் எனக்கானது, குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய தண்டனைகள் ஒருவேளை நான் சரியாக இல்லை என்றால், இந்த உலகத்தில் நான் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்றால் இந்த தண்டனை எனக்கானது, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முன்னாடி கை பிசைந்த மாதிரி நான் நின்றேன் என்றால், என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் என்னை விட்டு ஓடிவிட்டார்கள் என்றால், என்னுடைய பிள்ளைகள் என்னை விட்டு விரண்டு ஓடிவிட்டார்கள் என்றால், நான் தனிமையாக நிற்கப்படும் பொழுது நானும் அல்லாஹ் மட்டும் இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீ நரகத்துக்கு போ என்று சொல்லிவிட்டால் என்னுடைய நிலை என்ன என்பதை இந்த உலகத்திலேயே சிந்திக்க வேண்டும் என்பதற்காக தான் குர்ஆன். குர்ஆன் என்பது அந்த சிந்தனையை நமக்கு ஏற்படுத்த வேண்டும். நம்மள எத்தனை பேருக்கு ஏற்படுத்தியிருக்கு? குர்ஆனால் மாறியவர்கள் எத்தனை பேர்? குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுதே கண்ணீர் மழுக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? குர்ஆனை ஏன் நாம் ஓதுகின்றோம்? குர்ஆன் நம்மை மாற்றியதா? சூரத்துல் பக்ராவை நாம எவ்வளவு நேரத்தில் ஓதுறோம் அப்படின்னு ரேஸ் வைக்கிறோம்? இல்லை சகோதரர்களே. உமர் ரலியல்லாஹு ஒரு ரிவாயத்துல வருது, உமர் ரலியல்லாஹு அவர்கள் சூரத்துல் பக்ராவை 8 வருஷமா ஓதுறாங்க. சூரத்துல் பக்ரால அவ்வளவு பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கின்றது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரத்துல் பக்ராவும் ஆலி இம்ரானும் நாளை உங்களுக்காக ஷஃபாஅத் செய்யும். ரப்பே இவன் என்னை ஓதினான். சூரத்துல் பக்ரா சொல்லும், நம்மை நரகம் போக அது தடுக்கும், ஒரு அரணாக அது இருக்கும். எப்பொழுது சூரத்துல் பக்ரால இருக்கக்கூடிய முஹ்கமாத்துகளை, சட்டங்களை படிக்கும் பொழுது, சூரத்துல் பக்ரா சொல்லக்கூடிய ஈமானிய உணர்வை நாம் பெறும் பொழுது, சூரத்துல் பக்ரா சொல்லக்கூடிய படிப்பனைகளை நாம் பெற்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் அந்த சூரத்துல் பக்ரா ஷஃபாஅத் செய்யும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பானவர்களே, இந்த குர்ஆன்ல இருக்கக்கூடிய அம்சங்கள்ல மிக முக்கியமானது, குர்ஆனை இரண்டாக நீங்க பிரித்தீங்கன்னா மக்கி வசனங்கள், மதனி வசனங்கள் இருக்கு, அப்படித்தானே? இந்த மக்கி வசனங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றது என்னது? மூன்று விஷயங்கள் தான். ஒன்னு தௌஹீத், அல்லாஹ்வை மட்டுமே ஏகத்துவப்படுத்தி வணங்கக்கூடிய வணக்க வழிபாடை அல்லாஹ் சொல்கின்றான். மற்றொன்று ரிசாலா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கிய அந்த குர்ஆனை பற்றி சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி சொல்றான். மூணாவது ஆகிரா, மறுமை வாழ்க்கை என்பதை பற்றி சொல்கின்றான். முதல் 13 வருடங்களாக மக்கி வசனங்கள்ல இறக்கப்பட்ட, மக்கி அத்தியாயங்கள் இருக்கக்கூடிய வசனங்கள் இறக்கப்பட்டது இந்த 3 விஷயங்களை தான். அந்த சமூகத்தை குர்ஆன் அப்படிதான் பக்குவப்படுத்தியது. அல்லாஹ்னா யாருன்னு தெரியாதவர் எப்படி அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய பெயர்களும் பண்புகளையும் பற்றி அறியாதவர், அல்லாஹ்வுக்கு பயம் இல்லாதவர், அல்லாஹ் அல் ஹபீர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உற்று நோக்கக்கூடியவன், அல்லாஹ் அஸ்-சமீ', அல்லாஹ் கேட்கக்கூடியவன், அல்லாஹ் அல்-பஸீர், அல்லாஹ் பார்க்கக்கூடியவன், அல்லாஹ் அஷ்-ஷஹீத், அல்லாஹ் சாட்சியாளன் என்பதை பற்றி தெரியாதவர் எப்படி பாவம் இல்லாம வாழ முடியும்? அவர் பாவம் செய்தால் வாழ்வார். ஏன்னா அல்லாஹ் தெரியாது, அல்லாஹ்வை பற்றி அவர் அறிந்து கொள்ளல. ஒரு இளைஞன் ஒரு ரூமுக்குள்ள போறார், 4 சுவர் இருக்கிறதா அவர் நினைச்சிட்டு இருக்கிறார். இல்ல, அல்லாஹ் அல்-பஸீர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து கொண்டிருக்கின்றான். சுவரை தாண்டி அல்லாஹ்வுடைய பார்வை இருக்கின்றது. உங்களுடைய உள்ளத்தை தாண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஞானம் இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஸியத் குல்ல ஷைஇன் இல்மா, அல்லாஹ்வுடைய இல்ம், அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான். ரப்புல் ஆலமீனை பற்றி நாம் தெரிந்தோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தாண்டி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஹுதூதுகளை, தடைகளை தாண்டி எப்படி ஒரு மனிதன் இசைக்கும், சினிமாவுக்கும், இந்த மாதிரியான மோசடிகளுக்கும், கேவலமான வார்த்தைகளுக்கும், கேவலமான விஷயங்களுக்கும் ஆளாவான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்கணும். இந்த குர்ஆன் இதை பக்குவப்படுத்துகின்றது. அன்பானவர்களே, இந்த 3 விஷயங்களை வைத்து ஒரு சமூகம் கட்டியெழுக்கப்பட்டது. தெரியுமா உங்களுக்கு? தொழுகை 13 வருடங்கள்ல கடமை கிடையாது. தொழுகை எப்போது கடமையாச்சு? மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் கடமையாச்சு. மதனி வசனங்கள்ல தான் அது கடமையாயிடுச்சு. முதல் 13 வருடம் ஈமானை வைத்து தான் உருவாக்கினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நாம ஓதிக்கொண்டிருக்கின்றோம் ஈமான் இல்லாத ஒரு ரிசைட்டேஷன், ஒன்லி தர்த்தீல் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. ஓதுறோம், சில பேர் நல்ல தஜ்வீதோட ஓதுறோம், சில பேர் தஜ்வீத் இல்லாம ஓதுறோம். ஆனா அந்த குர்ஆன் ஆயத் நம்மளுடைய உள்ளத்தை மாற்றியதான்னு கேட்டா இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்தவர்களை தவிர. ஆகவே குர்ஆன் எதிர்பார்க்கக்கூடிய முதல் அம்சம் இதுதான், அல்லாஹ்வை பற்றி அறிதல், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அறிதல், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி அறிதல். அப்படி அறியக்கூடியவர்கள் அத்தியுல்லாஹு வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை சொன்னாலோ அதை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்,
அல்லாஹ் எதை சொன்னாலும் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ் எதை தடுத்தாலும் தடுக்கக்கூடியவர். ரிகார்ட்லெஸ் ஆஃப் அவங்க எங்க ஒர்க் பண்றாங்க, எங்க இருக்கிறாங்க, எந்த பகுதியில் வாழ்றாங்க, அப்படி அல்ல. எங்க இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள். எங்கிருந்தாலும் அல்லாஹ் தடுத்து விட்டார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்து விட்டார்கள் என்றால் அதை தடுத்து வாழக்கூடியவர்கள். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்க்கிறது. அப்படி எதிர்பார்க்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னல் முத்தகீன மஃபாஸா. நாளை மறுமை நாள்ல இப்படியான முத்தகீன்கள், நாளை மறுமை நாள்ல இப்படியான தக்வா உடையவர்கள். தக்வா என்றால் என்ன? முத்தகீன்னா யாரு? சுப்ஹானல்லாஹ். ஒரு சிறிய விளக்கத்தை சொல்கின்றேன் அன்பானவர்களே. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு உரையாடல் நடந்துச்சு. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்வி கேட்கறாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? எது தக்வான்னு கேட்டாங்க. தக்வான்னா என்ன உபைன்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உபை ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி கொடுத்தாங்க. தக்வான்னா என்ன தெரியுமா அமீருல் முஃமினீனே? தக்வா என்றால் நீங்க ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் போயிருப்பீங்களா? ஆமா போயிருக்கிறேன். அதுல முற்கள் இருக்கின்றதா? ஆம் இருக்கின்றது. அந்த அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ள முற்கள் இருக்கக்கூடிய, டேஞ்சரா இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போகும்போது நீங்க எப்படி நடந்து போவீங்க? பார்த்து பார்த்து எடுத்து என்னுடைய கால்களை வைப்பேன். என்னுடைய காலில் குத்தி விடாமல் நான் பார்த்து வைப்பேன். என்னுடைய ஆடைகளை கிழித்து விடாமல் நான் பார்த்து பார்த்து என்னுடைய கால்களை எடுத்து. இதுதான் தக்வா என்று சொன்னார்கள். சுருக்கமாக விளக்கப்படுத்தினார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி இதை செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது திருப்தி அடைவானா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோபப்படுவானா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு இது பிடித்ததா பிடிக்காததா என்பதை கேள்வி கேட்பதே தக்வா. இதுவே அரண். இந்த தக்வாவோடு வாழ்ந்தவர்கள், குர்ஆனிய சமூகமாக வாழ்ந்தவர்கள், இன்னல் முத்தகீன மஃபாஸா, நாளை மறுமை நாளில் அவர்களே சொர்க்கம் செல்வார்கள், அவர்களே வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தம்முடைய திருமறையில் குறிப்பிடுகிறார். ஆகவே சகோதரர்களே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். குர்ஆனை ஓதும் பொழுது குர்ஆன் நம்மை மாற்றியதா என்கின்ற அந்த கேள்வியை நாம் கேட்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. குர்ஆன் நம்மை மாற்றக்கூடிய வேதமாக, குர்ஆனோடு நாம் உறவு கொண்டாடக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ பஅத். அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை உள்ளம் படைத்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்குமே ஷிஃபாஅத் செய்யக்கூடிய, பரிந்துரை செய்யக்கூடிய ரசூல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மருத்துவர்களுக்காகவும் பரிந்துரை செய்வார்கள். நமக்கெல்லாம் தெரியும், ஷிஃபாஅத்துல் உலுமா என்று சொல்வார்கள். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்துக்கு பிறகுதான், பரிந்துரைக்கு பிறகுதான் கேள்வி கணக்க ஆரம்பிப்பாங்க. அப்படியான தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை உள்ளவர்கள். இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் கருணை உள்ளவர்கள், எல்லாவற்றுக்கும் கருணை காட்டக்கூடியவர்கள், எல்லாவற்றுக்கும் கருணை காட்டுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீக்கிரம் கோபப்பட மாட்டாங்க, சிரித்த முகமுடையவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கா கொடுக்கும் பொழுது ரீஹை விட, காற்றை விட மிக வேகமாக கொடுக்கக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறருடைய கஷ்டத்தை புரிந்தவர்கள். இப்படியான ரஹ்மத்துல் ஆலமீன், ஒட்டுமொத்த மனிதர், ஒட்டுமொத்த உலகத்துக்குமே அருட்கொடையாக விளங்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாள்ல அல்லாஹ்விடம் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் ஒன்று சொல்லுவார்கள். அந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், சூரத்துல் ஃபுர்கான்ல 30வது வசனம், வீட்டில் போய் படிச்சு பாருங்க. 25வது அத்தியாயம் 30வது வசனம். வகாலர் ரசூலு யா ரப், வகாலர் ரசூல், ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் சொல்வார்கள், யா ரப், என்னுடைய ரப்பே, இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, என்னுடைய கௌம், என்னுடைய மக்கள் குர்ஆனை புறக்கணித்து விட்டார்கள். யா அல்லாஹ், என்னுடைய கௌம், என்னுடைய மக்கள் குர்ஆனை புறக்கணித்து விட்டார்கள். யா அல்லாஹ், ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, குர்ஆன் என்ன என்பதை விளக்கப்படுத்தியும் கூட குர்ஆனுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழவில்லை. குர்ஆனை புறக்கணித்து விட்டார்கள் என்றால் குர்ஆன் இல்லை என்று சொல்லவில்லை, அவர்களும் இதில் அடங்குவார்கள். ஆனால் யாரெல்லாம் இதில் அடங்குவார்கள் என்றால், குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்க்கையின் அடிப்படையில் வாழாதவர்கள், குர்ஆன் எதை ஏவியதோ அதை செய்யாதவர்கள், குர்ஆன் எதை தடுத்ததோ அதை தடுத்து வாழாதவர்கள்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை கடைபிடிக்காதவர்கள், இவர்கள் எல்லோருமே குர்ஆனை புறக்கணித்தவர்களாக காணப்படுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்கும். இன்னைக்கு நம்மளுடைய சமூகத்தினுடைய நிலை என்ன சகோதரர்களே? குர்ஆனை நாம் எப்படி பார்க்கின்றோம்? ரமதான்ல எடுக்கிறோம், அப்படி தூக்கி வைக்கிறதா? மீண்டும் ரமதான்ல தான் அதற்கு பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். ரமதான்ல 30 ஜுஸை முடிச்சுட்டா வேற ஏதோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். அல்ல சகோதரர்களே, குர்ஆன் நம்மை மாற்ற வேண்டும். குர்ஆன் சஹாபாக்களை மாற்றியது, குர்ஆன் நல்லடியார்களை மாற்றியது, குர்ஆன் நல்லவர்களாக மக்களை உருவாக்கியது. இன்னைக்கு நாம வியாபாரத்துல மோசடி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நாம வந்துட்டு ஷைத்தானுடைய குரலான இசையை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நாம சினிமா என்கின்ற மிக மோசமான அந்த காட்சி ஊடகத்தை பார்த்து ரசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். யாரை பார்க்க கூடாதுன்னு குர்ஆன் சொல்லுதோ, குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும், முஃமினான ஆண்களிடம் சொல்லுங்கள், அவர்கள் அந்நிய பெண்களை பார்க்க வேண்டாம், ரசிக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள், அதுவே அவர்களுக்கு சிறந்தது என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட பிறகும் நாம் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? சினிமாவின் வழியாக மிக மோசமான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களை, நம்மளுடைய உள்ளம் அசையவில்லையா? நம்மளுடைய உள்ளம் ஆடவில்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதிராக சாட்சி சொன்னார்கள் என்றால் நம்மளுடைய நிலை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதிராக சாட்சி சொல்லிவிட்டார்கள் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக ஒரு முடிவை நாம் எடுக்கணும். அது என்னன்னு சொன்னா, குர்ஆனை நம்மளுடைய உள்ளத்தில் பதிவு செய்வதற்கு நாம முயற்சி செய்வோம், ஹிஃப்ஸ் பண்றதுக்கு முயற்சி செய்வோம், அதை தினமும் ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், குர்ஆனோடு வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சஹாபாக்கள் 10 ஆயத்தை ஓதினால் அந்த 10 ஆயத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள் அடுத்த ஆயத்துகளை தொடங்கும் பொழுது. அன்பானவர்களே, அப்படியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோமா என்பதை யோசிக்கிறோம். மிக மிக முக்கியமான ஒன்று. நம்ம என்ன நினைக்கிறோம்? குர்ஆன் ஒரு சில பேர் ஓதிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்களுக்கு மட்டும் தான் குர்ஆன், நமக்கு இல்ல. காரணம், நம்ம ரொம்ப பிஸியா இருக்கோம், மற்ற ஏனைய விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம். நம்ம கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஃபேக்டரிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பிஸியா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அன்பானவர்களே, மரணம் வந்து விட்டது என்றால் இது எதுவுமே உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்காது. எது பிரயோஜனம் அளிக்கும் என்றால், நாம் சேர்த்து வைக்கக்கூடிய அமலை தவிர எதுவும் பிரயோஜனம் அளிக்காது. நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அமல் தான் நம்மோடு வரப்போகின்றது. குர்ஆனோடு வாழ்வோம், குர்ஆனோடு உரையாடுவோம். தினமும் குர்ஆனை பார்க்காமல், குர்ஆனோடு பேசாமல், தஃப்சீரை படிக்காமல், அதை ஆராய்ந்து பார்க்காமல், அதை நம்மளுடைய வாழ்க்கையோடு உரசி பார்க்காமல் நமக்கு ஒரு நாள் கடக்கக்கூடாது என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டை நாம் எடுப்போம். ஷௌத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய குரலான அந்த இசையை வெறுக்கக்கூடிய உள்ளத்தை நாம் கொண்டு வருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கக்கூடிய அனைத்து பாவங்களையும் ஹோல்சேலா வைத்திருக்கக்கூடிய இந்த சினிமாவை புறக்கணிப்போம். அல்லாஹ்வுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்வோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிய ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். அன்பானவர்களே, குர்ஆனுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். இன்னைக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய பல மதரசாக்கள் வந்திருக்கின்றது. சிறு பிள்ளைகள் ஓதுகிறார்கள். அதுல என்னன்னா, சின்ன பிள்ளைகளை சேர்த்து விடுறோம், ஆனா நம்ம ஓதுறது இல்லை. நம்மளுடைய பிள்ளைகளை சேர்த்து விடுறோம், குர்ஆனோட நமக்கு தொடர்பு இல்லை. அதுவும் மிக தப்பான ஒன்று. ஆகவே குர்ஆன் மதரசாக்கள் உருவாக வேண்டும். குர்ஆனை அதிகமாக ஓதி கொடுக்கக்கூடிய பயிலனங்கள், இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதிகமாக வரும். குர்ஆனோடு சேர்ந்து மற்ற கல்வியும் கற்றுக் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் உருவாகும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படியான ஒரு மதரசா தான் காயல்பட்டினத்துல அல் மாஹிர் மதரசாங்கிற ஒரு மதரசா. அந்த மதரசால நிறைய ஏழை பிள்ளைகள் படிக்கிறாங்க. ஏழை பிள்ளைகள்னா வாப்பா இல்லாதவங்க, தந்தை இல்லாதவங்க, பொருளாதாரத்தால் பின்னடைந்தவங்க, இவங்க அதிகமாக படிக்கக்கூடிய ஒரு கல்வியகமாக இன்னைக்கு மாஹிர் இருக்கின்றது. மாஹிர் என்பது காயல்பட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதரசா, ஹிஃப்ஸ் மதரசா. அந்த மதரசாவில் படிக்கக்கூடியவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ஸ்கூலோட டைப் வச்சு அந்த கல்வியும் கொடுக்கணும்னு அவங்க முயற்சி செய்யறாங்க. அன்பானவர்களே, எல்லா மதரசாக்களுமே இப்படி இயங்கக்கூடிய மதரசாக்கள் முன்னேற வேண்டும், அதனுடைய தரங்கள் உயர வேண்டும், மீண்டும் மீண்டும் அவர்கள் வளர வேண்டும் என்கின்ற ஆசை நமக்கு வேணும். நம்மளுடைய பிள்ளைகள் அதுல ஓதினாலும் சரி, ஓதாட்டாலும் சரி, இந்த சமூகம் குர்ஆனிய சமூகம். இந்த குர்ஆன் என்பது கடைசி வரைக்கும் இருக்க வேண்டிய ஒன்று, நம்மை பக்குவப்படுத்த வேண்டிய ஒன்று. அந்த மதரசால இருந்து நிர்வாகிகள் ஒருவர் வந்திருக்கிறார். உங்களுடைய பங்களிப்பையும் இன்ஷா அல்லாஹ் அந்த மதரசாக்காக செய்ய. அந்த பங்களிப்பு எதற்கு உதவும்னா, அங்க இருக்கக்கூடிய ஏழை மக்கள், முடியாதவர்கள், மாதந்தோறும் அவங்களுக்கு ஒரு பெரிய செலவாயிட்டு இருக்கு. அவங்கள அந்த மதரசால வச்சு குர்ஆன் ஓத வச்சு பக்குவப்படுத்தி அதோடு சேர்த்து
மற்ற கல்வியினை கொடுத்து ஓரளவு தேர்த்தி அனுப்ப வேண்டிய பொறுப்பை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அது மிக முக்கியமான பொறுப்பு, சமூகத்துல பலரும் எடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு. அதனால இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்மளுடைய பங்களிப்பை அதிகமாக அந்த மதரசாவுக்கு இன்ஷா அல்லாஹ் வழங்குவோம். இதுபோல இருக்கக்கூடிய அனைத்து மதரசாக்களையும் நாம உருவாக்க வேண்டும். நம்மளுடைய பிள்ளைகளையும் படிக்க வைக்க வேண்டும், ஓத வைக்க வேண்டும். ஹிஃபுல் செய்யக்கூடியவர்களாக, ததப்பர் செய்யக்கூடியவர்களாக, குர்ஆனை மனனம் செய்து அதை ஆராயக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிய வேண்டும். அந்த குர்ஆனின் படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவி செய்ய வேண்டும், தௌஃபீக் செய்ய வேண்டும் என்கின்ற துஆவோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்மிஸ் ஸலாத்.